வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2025 சனிப்பெயர்ச்சி பலன்கள். வர மார்ச் மாதம் இறுதியில் சனிப்பெயர்ச்சியானது நடக்க இருக்கிறது. தனது சொந்த ராசியான கும்பராசியிலிருந்து சனி மீன ராசிக்கு பயிற்சியாகி 2027 வரைக்கும் அங்கே சஞ்சாரம் செய்துட்டு வருவாங்க. பொதுவாக இந்த 2025 வருடத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான ஜோதிடர்களுடைய கருத்துக்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் நெகட்டிவான விஷயங்களை நோக்கி தான் இருக்குது. நானும் கூட இந்த 2025 வருட பலன்களை அதெல்லாம் எப்படி என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாகவே சொல்லியிருப்பேன். ஆனால் இது எல்லாத்துக்கும் பேஸாக இருக்கிறதே பார்த்திங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சி தான். சனியினுடைய இந்த மாற்றங்களால் தான் பலவித நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது செயல்பட போகுது. அதுலேயும் இந்த வருடம் குறிப்பிடத்தக்க வகையில் சனிப்பெயர்ச்சி அன்னைக்கே பார்த்திங்கன்னா இந்த வருடத்தினுடைய முதல் சூரிய கிரகணமும் ஏற்படுது. இந்த வருடம் ஏற்படக்கூடிய அந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது கொஞ்சம் பவர்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்சால் அன்றைய தேதியில் இல்லைன்னா அன்றைய வாரம் முழுக்கவே பார்த்திங்கன்னா கர்ப்பிணி பெண்கள், அதிக அளவில் நோய்வாய்ப்பட்டிருக்கிறவங்க, தொடர்ந்து 2-3 வருடங்களுக்கு மேலாக மருந்துகளை கொண்டு இருக்கக்கூடியவங்க, உடல் பலகீனம் மிக்கவங்கலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா அன்றைய காலகட்டம் அப்படிங்கிறது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் கொஞ்சம் பாதிப்புகளை அது ஏற்படுத்த தான் செய்யும். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும்னு சொல்கிற மாதிரி காலையில் எல்லாம் சுற்றிட்டு மத்தியானம் வந்துட்டு எனக்கு ஒன்றும் ஆளே நல்லா இருக்கல அப்படிங்கிற கேட்குற விஷயம் கிடையாது. இதெல்லாம் ரொம்பவுமே மைன்யூட்டாக நடக்கக்கூடிய விஷயங்கள். அதோடைய ரிசல்ட்டு பாதிப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் தெரியும். பல பிரச்சனைகள் இதனால் இப்படித்தான் நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த மாதிரியான விஷயங்கள் தான். எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்போதைக்கப்பே ரிசல்ட்டு கிடைச்சோன்னா அப்போ தான் அதுக்கு சம்மந்தப்பட்டது அப்படின்னு நினச்சிக்கிறது. பட் எல்லாத்துலேயுமே அது அப்படி நடக்காது. சில விஷயங்கள் உடனுக்குடனே ரிசல்ட்டு கொடுக்கும், சில விஷயங்கள் ரொம்பவுமே நாள் பட்ட பிறகு தான் பலனை கொடுக்கும். அந்த மாதிரி தான் இந்த சூரிய கிரகணம் அன்னைக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னொரு விஷயம், இந்த பச்சிளம் பிள்ளைகள்லாம் இருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. அவங்களுக்குலாம் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இந்த டைமில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த சனிப்பெயர்ச்சிங்கிறது நடைபெற அன்னைக்கே பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய வீரியத்தோடு செயல்படுதுன்னு பார்த்துக்கோங்க. அந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேயும் மெயினாக பார்த்திங்கன்னா குரு பயிற்சி அந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா குரு முழு சுப கிரகமாக இருக்கிறதுனால நல்ல விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அண்ட் சனி அதுக்கு அப்படியே ஆப்போசிட். அதுவும் இல்லாமல் அதனுடைய டிரான்சிஷன் பீரியடுங்க அப்படிங்கிறதும் ஜாஸ்தி. ஆனால் அது மட்டும் இல்லை, குரு பார்வை கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி சனி கொடுக்க எவர் தடுப்பாருன்னு பழமொழியே இருக்குது. ஸோ சனியை பொறுத்த வரைக்கும் உன்னை கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிருச்சு அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு கடவுளாலையும் முடியாது அப்படின்னு பழமொழிகளே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இந்த சனியினுடைய பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் அப்படிங்கிறதும் ஜோதிடத்தில் ரொம்பவுமே முக்கியமாக கருதப்படுது. அண்ட் சனியை பொறுத்த வரைக்கும் என்ன தான் இது ஒரு நெகட்டிவான விஷயங்களை கொடுத்தாலும் எப்போவுமே ஒரு கதவு அடித்தால் இன்னொரு கதவு திறக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ முழுவதுமே நெகட்டிவான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்காது. நெகட்டிவ் இருந்தாலும் கூட அங்கேயும் சில பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்கும். அதனால தான் இந்த சனிப்பெயர்ச்சி பலனை எதுக்கு முக்கியமாக ஜோதிடம் பார்க்குது அப்படின்னா, நல்லது நடக்கலைனாலும் பரவாயில்ல, கெட்டது எதுவும் நடக்காமல் இருந்தால் அதுவே ஒரு பெரிய நல்ல விஷயந்தான் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ அப்படி இந்த மீன ராசியில் அடி எடுத்து வைக்கும் சனி உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். தனுசு ராசி. தனுசு ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் 3ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடிய சனி இனி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல அடுத்த 2.5 வருட காலங்கள் சஞ்சரித்து வரும். இப்போ தான் தனுசு ராசிக்கு 7 சனிங்கிறது முடிஞ்ச மாதிரி இருக்குது. அதுக்குள்ளே இனி அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது ஆரம்பித்தாச்சு. பொதுவாக ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி வந்தது அப்படின்னா அதை அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா அது அஷ்டமச்சனி 8ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னு அர்த்தம். அர்த்தாஷ்டமம் அப்படின்னா அதில் பாதி 4ஆம் இடத்துல சனி சஞ்சாரம் செய்கிறத அர்த்தாஷ்டமச்சனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது அஷ்டமச்சனியினுடைய தாக்கம்
இந்த அர்த்தாஷ்டம சனி காலங்கள்லையும் கொஞ்சம் இருக்கும் அப்படிங்கிறது தான் சொல்ல வர்றாங்க. பட் ஜென்ரலாக தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சனியானது ஒரு பாதகமான கிரகம் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ சனியை பொறுத்த வரைக்கும் கர்ம பலனை கொடுக்கக்கூடியவங்க. இவங்க நல்லவங்க, கெட்டவங்க, பெரியவங்க, சின்னவங்க அப்படின்னு பாரபட்சமெல்லாம் பார்க்கக்கூடியவங்க அல்ல. என்ன செய்கிறோமோ அதற்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக கிடைத்தே தரும். அது எந்த யோகமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலைகளில் இருந்தாலும் சரி, அதில் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. அதனால தான் கர்மா காரகன் அப்படின்னு சனிக்கு பெயர் பெற்றது. ஸோ தன்னுடைய கர்மங்களுக்கு உண்டான பலன்களை எல்லாருக்குமே சரிசமமான வகையில் அவங்கவுங்களுடைய கர்மங்களுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கக்கூடிய கிரகம் இந்த சனி. ஸோ அந்த வகையில் இந்த தனுசுக்கும் பார்த்தீங்கன்னா பாரபட்சம் இல்லாமல் செயல்படக்கூடியது தான். ஸோ அவங்களுடைய கர்ம பலனுக்கு ஏற்ப அதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். பட் ராசியின் அடிப்படையில் தனுசுக்கு அப்படிங்கிறது பெரிய அளவில் பாதகமான விஷயங்கள் இந்த சனி பெரும்பாலும் செய்கிறது கிடையாது. ஆனால் இங்கே புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, தனுஷனுடைய லட்சணங்கள் என்ன அப்படின்னு ஏற்கனவே நிறைய பதிவுகள் போட்டிருக்கும். அந்த குணங்கள் அந்த லட்சணங்களுக்கு பாதிப்புகளை கொடுக்காது அப்படிங்கிறது தான் இங்கே பொருள். ஸோ எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாமே கொடுத்துரும், எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் அர்த்தம் கிடையாது. ஒரு ராசிக்கு ஒரு கிரகம் சாதகமாக இருக்கும் அப்படின்னா அந்த ராசியினுடைய நிலைகள் எப்படியோ அதற்கு தகுந்த மாதிரி தான் அது சாதக பாதகமான பலன்களை கொடுக்குமே அல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான நிலைகளை எதிர்பார்க்க முடியும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் நல்லா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது புற வாழ்க்கையை சார்ந்து தான் இருக்குது. வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறாங்க, செல்வந்தராக இருக்கிறாங்களா, பேர் புகழோடு இருக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்த்து தான் ஒரு மனுஷன் நல்லா இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதே சொல்ல வேண்டிய ஒரு காலகட்டமாக மாறிடுச்சு. அப்படி இன்றைய உலகம் அப்படிங்கிறது எல்லாமே புற வாழ்க்கை சார்ந்த விஷயங்களாக மாறிடுச்சு. பட் தனுசை பொறுத்த வரைக்கும் அதுக்கு அப்பாற்பட்ட ஒரு ராசியாகத்தான் இருக்குது. தனுசை பொறுத்த வரைக்கும் அக வாழ்க்கை தான், ஆன்மீக வாழ்க்கைகள் தான். அதற்காகவே பிறப்படுத்தவங்க தான் தனுசு ராசி. எப்பேற்பட்ட மோசமானவர்களாக இருந்தாலும், தனுசு ராசி ஜாதகம் மோச ஜாதகங்களாக இருந்தாலும் கூட அந்த தனுசு ராசியில் பிறக்கக்கூடியவங்க கடவுளை கடைசிக்கு நிந்தனை செய்து கொண்டாலும் எடுத்து கொண்டிருக்கக்கூடிய குணம் அவங்களுக்கு ஏற்பட்டுரும். ஸோ கடவுளை நினைக்காமல், கடவுளை வணங்காமல், கடவுள் காரியங்களில் ஈடுபடாமல் அவங்களால இருக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பிறப்புகள் தான் தனுசு ராசியில் எடுக்க முடியும். அந்த நிலைகளுக்கு இந்த சனியானது எந்த ஒரு பாதகமான விஷயங்களும் கொடுக்காது அப்படிங்கிறது தான் பொருள். தனுசு ராசிக்கு சனி ஃபேவராக வேலை செய்யுது அப்படின்னா அவங்களுடைய நிலைகளில் எந்த ஒரு பாதகமான விஷயங்களும் எந்த ஒரு குற்றம் குறைகளும் செய்யாமல் பாதுகாக்க செய்யும் அப்படிங்கிறது தான் இங்கே பொருள். இங்கே எனக்கு காசு கிடைச்சிடும், பணம் கிடைச்சிடும், பேர் புகழ் கிடைச்சிடும், கல்யாணம் நடந்த குழந்தை, இதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயங்கள், அதெல்லாம் வெளி விஷயங்கள். நிம்மதியாக இருக்கிறேன்னா, சந்தோஷமாக இருக்கிறேன்னா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். மேலே 7 சனி காலத்தையும் தனுசு ராசிக்காரங்க அவங்க உண்டு அவங்க வேலை உண்டுன்னு இருக்கிற பட்சத்தில் அமைதியாகத்தான் இருந்து வந்திருப்பாங்க. அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் தனிப்பட்ட நிலையில் பெருசாக எதுவும் இருக்காது. வெளியில தான் பிரச்சனைகள், புற வாழ்க்கையில் தான் பிரச்சனைகள். மற்றவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, மற்றவங்க இவங்களை புரிஞ்சுக்கிறதுங்கிறது தான் பிரச்சனைகள். இப்படி எல்லாமே தன்னை தவிர்த்த மற்ற விஷயங்களை தான் அவங்களுக்கு பிரச்சனைகளாக இருக்குமே அல்லாமல் தனக்குத்தானே கேடு விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் தனுசு ராசிக்காரங்களால் ஈடுபடவே முடியாது. அப்படி ஈடுபட முடியாதபடி தடுக்கக்கூடியவங்க அந்த சனி தான். அதனால தான் சனியை பொறுத்த வரைக்கும் தனுசுக்கு பாதகமான விஷயங்கள் ஃபேவராக வேலை செய்கிறவங்கன்னு சொல்கிறத விட பாதகமாக எந்த ஒரு செயலும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இந்த மாதிரி அந்த விஷயங்களை சரியாக புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் ஒரே மாதிரி ஒரு கோடு போட்ட மாதிரி ஒரே மாதிரி பார்க்குறது அப்படிங்கிறது இங்கே செயல்படாது, வேலைக்கு ஆகாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களுக்காக தான் இங்கே பிறப்பெடுத்திருக்கோம். எல்லாருமே ஒரே காரியங்களுக்காக பிறப்பெடுக்கல அப்படின்னா இங்கே பிறப்புக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்ம பந்தங்கள் அப்படிங்கிறது இருக்கும். அதற்கு தகுந்த மாதிரி தான் ராசி நிலைகள், லக்ன நிலைகள் அப்படிங்கிறது மாறுபட்டு அமையுது. பட் இன்றைக்கி எல்லாம் பொருளாதாரத்தை சார்ந்து, பொருளாதாரத்தை மையமாக வைத்து உலகம் சுழன்றுட்டு இருக்கிறதுனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி தேவைகள் அப்படிங்கிறது ஆகிடும். பட் அதெல்லாமே புற வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் தான். தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் இங்கே தனித்துவமாகத்தான் இன்றைக்கும் இருந்து கொண்டு வர்றாங்க. பட் அது என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுக்கிறதே இங்கே பெரும்பாடாக இருக்குது. ஒரு குழந்தை பிறந்தது அப்படின்னாலே படிக்கணும், படித்ததுக்கப்புறம் வேலைக்கு போகணும், வேலைக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணணும், குழந்தை குட்டிகளை பெற்றுக்கணும்,
அப்புறம் அந்த குழந்தைகளுக்கு இதே விஷயங்கள் ஒரு சுழற்சி முறையில் செய்யணும். இப்படி தான் வாழ்க்கையை வந்து நகர்த்தி கொண்டு போக வேண்டியதாக இருக்குது. இன்றைக்கி ஒரு கட்டாயமாக ஆக்கிட்டாங்க. இது ஒரு வந்து மனிதரோட வாழ்க்கை நிலை அப்படின்னு மாற்றப்பட்டுடுச்சு. அப்படி எல்லாருக்குமே இது வந்து பொருத்தமானது அல்ல அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்களில் அனுபவிப்பதற்காகவே பிறப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை வந்து புரிந்து கொண்டு செயல்படுறதுனால தான் இங்கே சுச்சம் என்பதே அடங்கி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தனுசுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. அதில் எந்த ஒரு குற்றம் குறையும் என்றைக்கும் இந்த சனி கொடுக்கறதில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அந்த வகையில் வரக்கூடிய இந்த அஷ்டாஷ்டம சனி அப்படிங்கிறது அந்த மாதிரியான விஷயங்களை பெருசாக பாதிப்புகளை கொடுக்காது. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் இந்த அஷ்டாஷ்டம சனி அப்படிங்கிறது ஜென்ரலாக சில விஷயங்களை எப்பவும் போல் அந்த புற வாழ்க்கை சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கும். ஆனால் அக வாழ்க்கை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் சங்கடத்தை கொடுக்கும். இப்போ பெருசாக பிரச்சனைகளும் இருக்காது. அதாவது கொஞ்சம் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் தளர்ந்து போகக்கூடிய நிலைகள் அப்படிங்கிற பொதுவாக இந்த அஷ்டாஷ்டம சனி வந்துருச்சு அப்படின்னா உடல் பலவீனம் அப்படிங்கிறது ஏற்படும். மனசில் வந்து ஒரு மாதிரியான மந்தத்தனம் அப்படிங்கிறது உருவாகும். அஷ்டாஷ்டம சனிங்கிறது அதுதான். பர்சனலாக பாதிப்புகள் கொடுக்கறது இந்த விஷயங்கள் தான். மற்றபடி பெருசாக வேறு எதுலையும் இருக்காது. வேலைப்பழு வேலை அலைச்சல்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைமில் தான் அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு ஒரே விஷயத்த 2 தடவை செய்கிற மாதிரியான இருக்கும். எடுத்தவங்க ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை முடிக்கவே முடியாது. ஒரு வேலையை 10 தடவை செய்ய வேண்டிய மாதிரி கூட இருக்கலாம். ஒருத்தர் நம்பி ஒரு வேலையை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளே திரும்ப வேலை செய்கிற மாதிரி கூட அமையலாம். அந்த மாதிரி கொஞ்சம் வேலை பழு அலைச்சல் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமாகவே இருக்கும். அதனாலேயே கூட உடல் அலைச்சல் உடல் சோர்வுகள் போன்ற விஷயங்கள்லாம் வந்து போயிட்டுருக்கும். மனச்சோர்வுகள் மனக்கசப்புகள்லாம் இதனாலேயே வரும். இந்த தொந்தரவுகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயங்களை செய்வோம், எல்லாம் கூடிய வரமாக இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா இடையில அப்படியே கட்டாயம் நின்றுடும். எந்த ஒரு குற்றம் கூட இருக்காது. எல்லாமே சரியானத போச்சு, அப்புறம் என்ன ஆச்சு, எல்லாம் விதி அப்படின்னு கடைசியில் வந்துக்க வேண்டியதாக இருக்கும். ஆரம்பிக்கும் போது எல்லாம் டக்கு டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்குது. ஆனால் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே போய் எப்படி நிற்கிது அப்படின்னே புரிய மாட்டேங்குது. திரும்ப வருமா வராதா அப்படின்னு கூட புரிய மாட்டேங்குது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனசோர்வுகளை கொடுக்கக்கூடிய நிலைகளில் இந்த அஷ்டாஷ்டம சனி அப்படிங்கிறது வேலைச்சு. ஸோ தனுசு ராசிக்காரங்க இந்த மாதிரியான விஷயங்களில் பொறுமை காக்க வேண்டியது அவசியமாக இருக்கும். பட் அதே போல் இந்த அஷ்டாஷ்டம சனி காலங்களில் நிறைய நல்ல விஷயங்கள் காரியங்கள் அப்படிங்கிறது நடைபெறும். குறிப்பாக உங்களுடைய இல்லங்களில் சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற அமைப்புகள் இந்த காலகட்டங்களில் சூப்பராக அமையும். மெயினாக திருமண விஷயங்கள் புத்திரபாக்கிய அமைப்புகள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்குது. மெயினாக இந்த தடைப்பட்ட திருமணங்கள் புத்திரபாக்கிய அமைப்புகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த அஷ்டாஷ்டம சனி காலகட்டங்களில் கைகூடி வரும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வரன்கள் பார்த்துட்டு போயிருப்பாங்க, கூடி வரமாக இருந்திருக்கும். ஆனால் ரிசல்ட் சொல்லாமையே இப்படி பெண்டிங்கில் வச்சுட்ருப்பாங்க. ரிசல்ட் சொல்லி கூட காலம் தாழ்த்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன் என்னென்னு காரணமே புரியாது, குழப்பிக்கிட்டே இருக்கும். எதையாச்சும் சொல்லிக்கிட்டு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. வரும்னு சொல்லுவாங்க, ஆனால் வர இந்த மாதிரி இந்த வரன் தொடர்புடைய விஷயங்கள் இழுபறியாகவே இருந்த சமாச்சாரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த அஷ்டாஷ்டம சனி காலகட்டங்களில் முடியும். இல்லைன்னா அதை விட்டுட்டு இன்னொன்னா டக்குன்னு முடிய ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி திருமண அமைப்புகள்லாம் நல்லபடியாக அமைவதற்கு இந்த காலகட்டங்கள் நல்ல முறையில் கை கொடுக்கும். இந்த புத்திரவாக்கிய அமைப்புகள் கூட அப்படி தான். குழந்தை வாக்கியமே அமையவே மாட்டேங்குது, ஏதோ ஒன்று தடையாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான நபர்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் இந்த குழந்தை பாக்கிய அமைப்புகள் கூட சிறப்பாக அமையப்பெறும். அதே போல் குடும்ப விஷயங்கள் காரியங்களில் நன்மைகளையும் மன மகிழ்ச்சிகளையும் எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே இந்த தனுசு ராசிக்காரங்க குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் நெருக்கடியான சூழ்நிலைகள், எதுவுமே ஒரு திருப்தியே இல்லை. நல்ல விஷயங்கள் நல்ல காரியங்கள் நடந்தால் கூட கடமைக்காக எல்லா விஷயங்களுமே பார்க்க வேண்டியதாக இருக்குது, தவிர மனசுக்கு திருப்தியாக அந்த ஒரு விஷயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இப்படி 7 சனி காலத்தில் இருந்ததை காட்டிலும் இப்போது தனுசு ராசிக்காரன் குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் செட்டில் ஆகிட்டு தான் இருக்காங்க. அப்பப்போ இந்த மாத கிரகங்களுடைய தன்மைக்கு ஏற்ப சில விஷயங்கள் குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சங்கடங்களை கொடுத்துட்டிங்க. ஜென்ரலாக குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது சமாளிக்கக்கூடிய நிலைகளை தனுசு ராசிக்காரங்களுக்கு வந்துட்டு இருக்கு. இந்த அஷ்டாஷ்டம சனி காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் மன மகிழ்ச்சிகளை எதிர்பார்க்க முடியும். குடும்பத்துக்குள்ளே சந்தோஷத்தையும் நிம்மதியையும் எதிர்பார்க்கலாம். குடும்பத்துக்குள்ளே ஒரு சுமூகமான அமைப்புகளை அது கொடுக்கும். குடும்ப உறவுகளுக்குள்ளேயே ஒற்றுமைகளை கொடுக்கும். நாரதர் கழகம் நன்மையில் முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன
டென்ஷனை அப்பப்போ ஏற்படுத்தும். ஆனால் எல்லாமே உங்களுக்கு திருப்திகரமான விஷயங்களாக அமையப்பெறும். உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் இந்த காலகட்டங்களில் கூடும். ஸோ குடும்ப வாழ்க்கையில் ஒரு நிம்மதியான விஷயங்கள், ஒரு சுமூகமான அமைப்புகளை இந்த காலகட்டங்களில் பார்க்க முடியும். தொழில் வேலை உத்தியோகமாக இந்த கெரியர் பேஸ்டான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அலைச்சல்கள் சிரமங்கள் இருக்கத்தான் செய்யும். குறிப்பாக அந்த வாடிக்கையாளர்கள் வகையிலலாம் கொஞ்சம் தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும். அதாவது ஒரு சரியான கமிட்மெண்ட் அப்படிங்கிறது எடுத்துக்க முடியாது. சொல்லணும் செயலொன்றுமா இருக்கும். மற்றவங்களை நம்பி எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபட முடியாது. ஒரு விஷயத்த ஒருத்தரை நம்பி செய்ய ஆரம்பிப்போம். பட் அது பார்த்திங்கன்னா அவங்களால அதை செய்ய முடியாது. அவங்கள அதை சொல்லி தவறும் இருக்காது. அவங்க சூழ்நிலைகள் அந்த மாதிரி மாறி. ஸோ தொழில் வேலை உத்தியோகமாக ஒரு பரபரப்பான சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இருக்காது. எல்லாத்தையுமே கட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். ஒரு மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் சிறப்பாக இருக்கும். நிறைய புதிய விஷயங்கள், காரியங்களில் நன்மைகள், புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் இதெல்லாமே நல்லபடியாக இருக்கும். ஆனால் அடுத்த ஸ்டேஜுக்கு ஒரு டெவலப்மெண்ட் கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைக்கும் போது இடைப்பட்ட இடங்களில் சில தடைகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நேர காலங்களில் தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் பொறுமையும் நிதானம் காத்திருப்பது நல்லது. தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இது கொஞ்ச நாள் கொஞ்சம் மந்த நிலைகள் இருக்கத்தான் செய்யும். ஏன்னா தனிப்பட்ட முறையிலும் உங்களுடைய மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கொஞ்சம் அலைச்சல்கள், டென்ஷன்கள் இருக்கிறதுனால ரிஸ்க் எடுத்து காரியங்கள் இறங்குவது அப்படிங்கிறதே கொஞ்சம் தவிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். அந்த மாதிரி தொழில் வேலை உத்தியோக ரீதியாகவும் அகலக்கால் வைத்து செயல்படாமல் இருப்பது நல்லது. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்கும். பெரும்பாலும் இந்த அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி காலகட்டங்கள்லாம் தான் இந்த வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வெளி மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்ப்பாங்க. இப்போ தான் அது சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதே ஏற்படும். இவ்வளோ நாள் அவங்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. சில பிரச்சனைகள் கூட ஏற்பட்டிருக்கலாம். வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அது முடிக்க முடியாமல் திணறி கொண்டு வரலாம். ஸோ அந்த மாதிரி வெளி மாநிலம் வெளிநாடு தொடர்புடைய பிரச்சனைகளை கூட அந்த காலகட்டங்களில் சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது பூரணமாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வி வித்தைகள் ஒரு அளவான அமைப்புகள் இருக்கும். அதாவது முயற்சிகளுக்கு ஏற்ற நற்பலன்கள் அப்படின்னு சொல்லலாம். அர்த்தாஷ்டமச்சனி காலகட்டங்களில் மாணவர்களுக்கு எப்போவுமே விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும். எந்த ஒரு ராசிக்காரங்களாக இருந்தாலும் அஷ்டாஷ்டமி காலங்களில் முயற்சிகள் இருக்கிற அளவுக்கு பலன்கள் கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கிறதுனால கொஞ்சம் கூடுதல் முயற்சி அப்படிங்கிற அந்த காலகட்டங்களில் தேவைப்படும். பாதகமான விஷயங்கள் எதுவும் இருக்காது. அது ஒரு பாசிட்டிவான அமைப்பு. மாணவர்கள் உங்களுடைய முயற்சிகள் மட்டும் என்றைக்கு கைவிடாமல் இருப்பது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அண்ட் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் இருக்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். மேற்கொண்டு கடன் வாங்கி சில புதிய விஷயங்கள் செய்ய முற்படுவாங்க. அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அண்ட் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான காலகட்டங்களில் நிறைய பேர் இந்த கடன் வாங்கி லோன் வாங்கி வீடு கட்டுவது, நிலம் வாங்குவது, வாகனங்கள் வாங்குவது போன்ற விஷயங்கள்லாம் செய்வாங்க. அதெல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருக்கும். குறிப்பாக அந்த அசட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பொருளாதார நிலைகளில் முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு. கண்டிப்பாக சேமிப்புகள் உயரக்கூடிய ஒரு காலகட்டம் தான். நீண்ட நாட்கள் அடிப்படையில், நீண்ட நாள் முதலீடுகளின் அடிப்படையில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு சாதகமான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரத்தில் நன்மை அப்படிங்கிறது உண்டு. இந்த அசட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கூட கொஞ்சம் டென்ஷன்கள் இருந்தாலும் இந்த காலகட்டங்கள் இந்த பாகப்பிரிவினைகள் போன்ற விஷயங்கள்லாம் சிலரெல்லாம் ஏற்படும். அது ரீதியான வாக்குவாதங்கள் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகளை தான் அது கொடுக்கும். ஸோ பொருள் மற்றும் பொருளாதார ரீதியாக அனைத்து விஷயங்களுமே ஒரு சுமூகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும். ஓவராலாகவே சனிப்பயிற்சியான தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் வேலை மற்றும் உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கான்சியஸாக இருங்க. மற்ற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சமாளிக்கக்கூடிய நிலைகளில் தான் இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.